வணக்கம். நான் உங்கள் எஸ்கே காளியப்பன். அஇஅதிமுக அம்மா பேரவை ஒன்றிய துணை செயலாளர் பெண்ணாகரம். நீங்கள் பாருங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இந்தியாவிலேயே அதிகம் நம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு பேசுகிறாரு. தினம் ஒரு பெண்களுக்கு ஏதோ ஒரு பாலியல் தொந்தரவு நடந்துனே இருக்குது. தினம் ஒரு ரவுடிஷம் நடக்குது, தினம் ஒரு கொலை நடக்குது. இதை இப்படிலாம் வச்சுக்கின்னு இந்த போலீஸ் கையை கட்டி வேடிக்கை பார்க்குது. போலீஸ் துறை நம்ம சிஎம் கிட்ட தான் இருக்குது. நம்ம சிஎம் மனசு வச்சா அது இரும்பு கரங்கொண்டு அடக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு அப்படி தான் சொன்னார், இரும்பு கரங்கொண்டு அடக்கிறேன்னு. அடக்கின பாடு இல்லையே. நேற்று அதாவது நம்ம நாடு வளர்ச்சி பெறணுன்னா அரசியல்வாதிகளும் நல்லா இருக்கணும், நம்ம ஒளிபரப்புத்துறை இதுங்க நல்லா இருக்கணும். இவங்கெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறவங்க, செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறவங்க. ஆனால் அப்பேற்பட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற நியூஸ் 7 24 தமிழ் சேனலு கதிரவன் என்ற நிருபரம், ஒளிப்பதிவாளர் செபாஸ்டின் என்னும் ஒரு திமுக எம்எல்ஏவின் ஆட்கள் உயிர் போகிற மாதிரி அடித்து மண்டையை உடைச்சி இப்படியெல்லாம் பண்ணி போலீஸ்கார் போய் காப்பாற்றின்னு வந்துக்கிறாங்க. இப்போ அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கும்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு திமுககாரன் ஒரு அராஜகம் பண்ணுறான், ஒரு பாலியல் பண்ணுறான். அது இன்றைக்கி வரையும் யார் அந்த சாருன்றது கேள்வி கேட்டுன்னு தாங்கிறாங்க. ஒவ்வொரு தாவலையும் திமுகக்காரர் தான் அராஜகம் பண்ணுறாங்க, திமுகக்கார் தான் போதைப் பொருள் விற்கிறாங்க. இதை இந்த ஆட்சியில் போலீஸ் துறையை வச்சுன்னுக்கிற சிஎம்மு அது கண்டுக்காத, அவங்க மேலே கேஸ் போடாத இருக்கிற ஒரு தொண்டன் பண்ணாலும் திமுகக்காரன்னு சொன்னாவே அவன் மேலே கேஸ் போடுறதில்ல. நீ எம்எல்ஏ எம்பிங்க மேலே போட போறியா, இல்லை கேஎன் நேரு மேலே எவ்வளோ ஊழல் வழக்கு அவங்களும் கொடுத்துனே இருக்கிறாங்க. நீங்கள் எப்பயாரு போடாமல் வச்சுன்னுக்கிறீங்க. ஊருக்கு போலீஸ்னால் நடுநிலையாக நடக்கணும். அது ஃப்ரீயாக விட்டாவே அவங்க கரெக்டாக தான் செய்வாங்க. போலீஸ்காரு அவங்கள கையை கட்டாமல் ஃப்ரீயாக விட்டால் கரெக்டாக தான் செய்வாங்க. இப்படிலாம் அராஜக ஆட்சி. இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சு நீங்கள் விரும்புகிற மக்கள் ஆட்சி, சாதாரண ஏழை குடிமகன் விவசாயி எடப்பாடியார் தலைமையில் நாம் ஆட்சி அமைச்சு நம் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். வணக்கம்.